முதலில் மீந்து போன இட்லிகளை உதிர்த்துக் கொள்ள வேண்டும். பின்னர் ஒரு வாணலியை அடுப்பில் வைத்து அதில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து தாளிக்க வேண்டும். பின் அதில் வெங்காயம் மற்றும் பச்சை மிளகாய் சேர்த்து நன்கு கண்ணாடி பதத்திற்கு வதக்க வேண்டும். பிறகு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போக வதக்க வேண்டும். பிறகு அதில் தக்காளியை சேர்த்து மஞ்சள் தூள் சேர்த்து தக்காளி மென்மையாகும் வரை வதக்க வேண்டும். பின் அதில் முட்டைகளை உடைத்து ஊற்றி நன்கு கிளறிவிட வேண்டும். பிறகு அதில் சிறிது உப்பு சேர்த்து கரம் மசாலா தூவி நன்கு கிளறிவிட வேண்டும். அடுத்து உதிர்த்து வைத்துள்ள இட்லியை சேர்த்து நன்கு ஒன்று சேரும் வரை கிளறிவிட வேண்டும். இறுதியாக அதில் கொத்தமல்லி மற்றும் மிளகுத்தூளை தூவி நன்கு கிளறி இறக்கினால் சுவையான முட்டை இட்லி தயார். முதலில்